அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் நெடுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். நீங்க 100% என்ன நம்பலாம். எப்படி சார் அப்படின்னா, நான் இதுவரையும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் இப்போ உங்களுக்கு புக்கு சேஞ்ச் பண்ணதுலேருந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய கடைசியில் முடிஞ்ச உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் வரையும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஃபைனலாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பருக்கு நான் வந்திருக்கேன். நான் சும்மா ஏதோ தானோ அப்படின்னு எந்த ஒரு கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட குறிப்பிடலை. ஸோ அதனால நான் கொடுத்துருக்கக்கூடிய நெடுவினாக்களை நீங்கள் 100% நம்பி என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு கையும் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்லித்தர போறேன் அப்படின்னா, உங்களுக்கு எது எது முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷேர் பண்ண போறேன். 12th பசங்க அண்ட் 11th பசங்க ரெண்டு பேருக்குமே நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய நெடுவினாக்கள், இம்பார்ட்டன்ட் நெடுவினாக்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 மார்க் அப்படின்றது இந்த நெடுவினாக்கள் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ கடைசியில் 11th இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் 12th சொல்லி முடிச்சிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 11th பசங்க. சரிங்களா? ஸோ கவனிங்க, நம்மளுடைய 12th தமிழ்ல இருக்கக்கூடிய இயல் 1லேருந்து இயல் 6 வரை இருக்கக்கூடிய நெடுவினாக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இதுல நீங்க ஸ்கூல்ல மிஸ் மேம்லாம் சொல்லியிருப்பாங்க, சார்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? நீங்க இயல் 1லேருந்து இயல் 4 வரையும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா நெடுவினா ஃபுல்லா அட்டன் பண்ணிடலாம். உண்மையா அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்க. அது உண்மைதான். என்ன சார் உண்மையா? ஆமா உண்மைதான். ஏன்னா ப்ளூ பிரிண்ட் படி நம்ம ஃபர்ஸ்ட் 4 இயல ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த நெடுவினாவும் விடாம கவர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால எக்ஸாம்ல எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ண முடியும். அப்படியா அப்படின்னா ஆமா, நான் அனலைசிஸ் பண்ண வரையும் அப்படிதான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண வேணாம் அப்படின்னா அதோட நிப்பாட்டிக்க வேண்டாம். சரிங்களா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம இதுவரையும் கேட்டதுல வெரி 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஷேர் பண்றேன். அதை எல்லாத்தையும் படிப்போம். அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் படிச்சு வச்சுப்போம். ஒரு வேலை எப்படியோ கேட்கறாங்கன்னா கூட என்ன பண்ணிடலாம், ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. எதெல்லாம் இம்பார்ட்டன்டான நெடுவினா சொல்லுங்க சார் நீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். யாருக்குன்னா குறிப்பா 11th பசங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். என்ன சார் அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய 11th இப்ப 12th போகக்கூடிய பசங்க இருப்பீங்க, 11th மூவிங் 12th, அவங்களுக்கு நம்மளுடைய தீமின்னல் பேட்ச் அப்படின்றது இப்போ உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. உங்களுடைய தீமின்னல் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1999 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுவும் இப்போ 12th பசங்க படிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய தீமின்னல் பசங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. அவங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். அதுலயும் டெலிகிராம் குரூப் இருக்கும். இல்ல டெய்லி அசைன்மெண்ட் கொடுப்போம், பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம், டெய்லியும் கிளாஸுக்கு வர முடியும், கொஷின்ஸ் டெஸ்ட் வைப்போம், நீங்க டெஸ்ட் எழுத முடியும், ரிட்டன் டெஸ்ட் எழுதி நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பார்த்தோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நம்முடைய 11th மூவிங் 12th தீமின்னல் பேட்ச் இருக்கு. எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை தீமின்னல் பேட்சை பத்தி. ஸோ கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 12th பசங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் நெடுவி நான் சொல்லிட்டு 11th பசங்களுக்கு வரேன். ஸோ கவனிங்க, இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் நீங்க கம்பல்சரி படிச்சிருக்கணும்ப்பா. இதை நீங்க படிக்காம போவே கூடாது. அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதையும் படிச்சிருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன்ல, அது ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போனா போதும். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், அந்த மைண்ட் செட். ஓகேவா? ஒருவேளை கேட்டா மேனேஜ் பண்ணிப்பேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ லாஸ்டா சிபிஎஸ்சியில் மேக்ஸ் எக்ஸாம் செட் 3 வச்சு செஞ்சாங்க. பசங்கள்லாம் கதறிட்டு இருந்தாங்க. நான் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஏதோ ஏசி கண்டக்டர் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதெல்லாம் கேட்காம ஏதோ கேஸ் ஸ்டடிலாம் போய் கேட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ இருக்கு, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போனேன், வரவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா பசங்களும் கதறிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு சம்பவத்தை நம்ம கண்ணு கூட பார்த்தாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்ம எப்படி சவால் பண்ணணும் அப்படின்னா, எதை வேணா கேளு, நான் ஆன்சர் பண்ணுவேன். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ மயிலை சீனி வேங்கடசாமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விடா. நான் பார்த்ததுல அதிகமா ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். சரியா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து இப்பயா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், நிறைய ரிப்பீட் ஆன ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீ கடைசியா முடிஞ்ச எக்ஸாம்ல உனக்கே வந்திருக்கும். ரெண்டாவது, தமிழனுடைய சீரழமை திறமை கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரியா? இதுவும் பார்த்துக்கோங்க. சரியா? சோ இந்த கேள்வி ஜஸ்ட் ரீட் அண்ட் கோ, ஜஸ்ட் பார்த்துக்கோ. பாரதி கடிதமையில என்ன சொன்னாரு அப்படின்றத பார்த்துக்கோ. ஆனா இந்த ரெண்டு கேள்வி வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே நான் சைட்ல போட்டிருப்பேன், வெரி இம்பார்ட்டன்டா, வெரி இம்பார்ட்டன்டா, வெரி வெரி இம்பார்ட்டன்டா அப்படின்னு. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிடிச்சிருக்கேன். ஒரு ஸ்டார் போட்டிருக்க மாதிரி 3 ஸ்டார் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2 ஸ்டார் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 ஸ்டார் அப்படின்னா ஓகே இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் பார்த்துக்கணும் அந்த மாதிரி. சரியா? ஸோ அந்த மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இயல் 2ல இந்த நெடுநல் வாடை, இந்த நெடுநல் வாடை கொஸ்டின் கண்டிப்பா முக்கியம்டா. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா செய்யுள் கேட்கக்கூடிய கேள்விகள், அதனால இது ரொம்ப முக்கியம். இதையும் பார்த்துக்கோ. ஸோ அடுத்து நம்மளுடைய மருதன் கதை, ஏண்டா மருதா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்ல, காளியப்பன், அந்த கதை ரொம்ப ஈஸியான கதை தான். ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா அள்ளி இருப்பாங்க. கடைசியா பார்த்தோன்னா
மருதன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி வந்து போயிட்டு அந்த காட்டாமணக்கு செடியெல்லாம் பிடிங்கிட்டு இருப்பாரு. இவர் அள்ளி என்ன பண்ணுவா, போயிட்டு மாமா நீ கவலைப்படாத மாமா, நான் உனக்கு இருக்க மாமா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவா. நல்ல ஒரு அழகான ஒரு கதை. சரியா, யாராச்சும் பார்க்காம இருந்தா கதையா இருக்கும். சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து இயல் 3 வந்தீங்கன்னா திருக்குறள்ரா. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், திருக்குறள் கண்ணை மூடிட்டு படிச்சிரு. கண்ணை மூடினா எப்படி சார் படிக்கலாம் அப்படின்னு கேட்காத, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்றேன். சரியா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால திருக்குறளை விட்டு வச்சிடாத, தாறுமாறா படிச்சிரு. சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ஓகே, கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த செய் நன்றி எறிதலா இருக்கட்டும், இந்த சினத்தை காத்தலா இருக்கட்டும், நீயே பார்த்துருந்து சொல்லுவேன். இதே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம், ஆச்சரியத்துக்கு இல்லை. சரியா, அடுத்து வந்தீங்கன்னா இயல் 3 பொறுத்தளவு ராமன் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. சரியா, ராமனுடைய கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கதையில பாத்தீங்கன்னா உரிமை தாகும். சரியா, கதையில பார்த்தா உரிமை தாகும். இந்த கேள்வி பார்த்தா பாத்துக்கோ, இல்லைன்னா விட்டுலாம். இந்த கேள்வி விட்டுருக்க. இந்த 2 கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சரியா, அடுத்து வந்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அரங்கத்தினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு, நாட்டிய அரங்கத்தினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரிலாம் அலங்கரிச்சாங்க, இந்த கேள்வி. அடுத்து வந்தீங்கன்னா சூரியனை பிரசிப்பாறை பாத்துங்க, 3 வெரி போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விதான். நம்மளுடைய கவிக்கோ அது அப்துல் ரஹ்மான் இருப்பாரா, ஸோ அந்த ஒரு கதை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ அதனால அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்தீங்கன்னா இயல் 4. சரியா, அதே தான் திருக்குறள் பொறுத்தளவு அதே தான். இயல் 5 நடிகர் திலகம் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாக்குறியோ இல்லையோ, நடிகர் திலகம் கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சிவாஜி கணேசன் கொஸ்டின் சரியா, நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், யாராச்சும் பார்க்காம இருந்தா பாத்துக்கோ. அடுத்து மயிலாப்பூர் கேள்வி, அதையும் பாத்துக்கோங்க. சரியா, ஸோ இது ரொம்ப முக்கியம். இயல் 6 வந்தீங்கன்னா உங்களுக்கு கோடை மலைக்கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிர்வாக மேலாண்மை பார்த்துக்கோங்க, எச்.ஏ. கிருஷ்ணாரும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் இந்த கதை எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கடைசி டைம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு காது கொடுத்து காது வாங்கியிருக்கேன். டே சொல்றா அந்த கதை என்னடா அது அப்படின்னு கேட்கும்போது சொல்றோம், டே இந்த மாதிரி ஒரு வயசானவர் இருக்காரா, அவங்க அப்பா அவனுடைய பையன் இறந்துடுறாரு, அவங்க மனைவி விஷம் இறந்ததுனால இவரும் விஷம் இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த முதியவர் கஷ்டப்படக்கூடிய விஷயம் தான் இது அப்படின்னு என்ன பண்றான், ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றான். அப்படின்னா நான் படிக்கலனா கூட கதையாச்சு காதில் வாங்கியிருக்கேன், ஒரு வேலை கேட்டாங்க கூட நான் மேனேஜ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கக்கூடிய கொஸ்டினை ஜஸ்ட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். எதுக்காக, ஒரு வேலை கேட்டுட்டா நமக்கு மேனேஜ் பண்ணணும், அதுக்காக சொல்றேன். மற்றபடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் போட்டுக்கக்கூடிய கொஸ்டின் 100% ஷோர் ஷாட்டா நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா, கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நீங்க வேணா பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்ட கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் அதை அனலைசிஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா அதெல்லாம் படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா, எதெல்லாம் நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா, கண்டிப்பா படிச்சிருங்க. அதை தாண்டி பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை படிச்சுக்கோ. சரியா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு நீ என்ன பண்ணிக்கோ, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோ, அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் படிச்சுக்கோ. சரியா, இல்ல அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னா ஓகே, அது போதுமானதா இருக்கும். இல்ல எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போங்க. சரியா, ஸோ இப்போ நம்ம 12th முடிச்சாச்சுனா, இப்போ அடுத்து 11th பசங்களுக்கு வருவோம். 11th பசங்களுக்கும் அதே தான், நம்முடைய சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர் அந்த கேள்வி பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் மொழியை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில பேச்சு மொழி, எழுத்து மொழி ரொம்ப சப்ப கேள்வி. பேச்சு மொழி வந்து பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும், மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. எழுத்து மொழி அப்படி இல்லை, அந்த மாதிரி பேசுகிற மொழி ரொம்ப எளிமையாக இருக்கும், எழுத்து மொழி வந்து கஷ்டமாக இருக்குது, ஏன்னா புரிஞ்சுக்கணும். இப்போ பேச்சு மொழியில் நான் ஆக்டிவாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறேன், கை ஆட்டி பேசுகிறேன், புருவம்லாம் மேலே ஏறுது, வாய் மூலமாக பேசுகிறேன், ஏற்ற இறக்கம் இருக்குது. பாருங்க, பார்க்காமலே எவ்வளோ சொல்கிறேன் வர்றா, இந்த மாதிரி எழுதிட்டு போயிடலாம். இயல் 2 பார்த்தீங்கன்னா யானை டாக்டர் கதை வெரி 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 இம்பார்ட்டன்ட். உனக்கே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. புல் நாங்கல் புழு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்தீங்கன்னா திருக்குறள், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருக்குறள். அடுத்து வந்தீங்கன்னா இங்க காவடி சிந்து கதை, வாடி வாசல் கதை. சரியா, காவடி சிந்து கொஸ்டின், வாடி வாசல் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி காவடி சிந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இயல் 4 வந்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு பௌத்த கல்வி, சமண கல்வி, ஜெயகாந்தன் கதை இது உங்களுக்கு படிச்சா ஓகே, ஏன்னா முன்னாடி நம்ம நிறைய கதை படிச்சு வச்சிருக்கோம், இது ஜஸ்ட் பார்த்துக்கலாம். மற்றபடி பௌத்த கல்வி, சமண கல்வி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குறள் கேள்வி, மருந்து மருத்துவர், கண்டிப்பா சொல்றேன், ஏதாச்சும் ஒரு திருக்குறள் கேள்வி கேட்கலாம், அதனால இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இங்க வந்தீங்கன்னா நர்த்தகி நடராஜ் கண்டிப்பா கேட்பாங்கடா, நர்த்தகி நடராஜ், மதினா நகரம். அது இயல் 6 பொறுத்தளவு அயல் நாட்டினர் ஆற்றிய அரும்பணி. சரியா, இந்த கேள்வி இம்பார்ட்டன்ட். சரியா, இவ்வளவுதான்டா. சரியா, சோ யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், நான் எங்கெங்கெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கணும் அந்த கேள்வியை தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதீங்க, அதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கிறத படிங்க. இம்பார்ட்டன்ட் போட்டுக்கிறத படிக்கிறீங்களோ இல்லையோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டையும் படிச்சிரு. ஸோ எனக்கு டைம் இருக்கு சார், எனக்கு தமிழ் நான் 5 நாள் படிக்க போறேன் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் போட்டுக்கிறத ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. ஷோர் ஷார்ட்டா சொல்றேன், நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி எல்லாமே வந்துடும். ஓகேவா, அடிச்சு சொல்றேன். ஓகேவா, சரிடா பசங்களா, இந்த பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோ. ஓகேவா, ஓகே. அதே மாதிரி இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தம்ஸ் அப் போட்டு லைக் பண்ணிக்கோ. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணு.
இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்புல சந்திக்கிறேன். நன்றி. பாய்.